மோட்டிவேஷன் ஸ்பீச். நிறைய பேரு இந்த மொபைல்ல தன்னுடைய ஸ்டேட்டஸ்ல வச்சிருப்பாங்க. எத பத்தின்னா, பணத்த பத்தி. "என்னடா பொல்லாத பணம், பணம் என்னடா பணம், பொல்லாத பணம். இறந்துட்டேன்னா அருணா கொடிய கூட கட் பண்ணிட்டு தான் அடக்கம் பண்ணுவாங்க." கரெக்ட்டு தான். இல்லன்னு சொல்லல. ஆனா அது யாருக்கு பொருந்தும்னா, வசதியானவங்களுக்கு. அவங்களுக்கு இந்த டயலாக் பொருந்தும். பணம் படைத்தவங்களுக்கு அது பொருந்தும். ஒரு அன்றாடம் காட்சி. வசதியே இல்ல. உணவுக்கே வசதி இல்லாதவங்ககிட்ட போய், "பணம் என்னடா பணம்? குணம் தானடா நிரந்தரம்" அப்படின்னு சொன்னேன்னா, "போயா இந்த குணத்த எடுத்துட்டு போய் மல்லிகை கடையில குடுத்தா, மளிகை ஜாமான் குடுப்பானா? போய் அவன் வேலைய பாருயான்னுவான்." யாரு? அன்றாடம் காட்சி. உணவுக்கும், உடைக்கும் அல்லல் படுறவங்ககிட்ட போய் இந்த படத்த பத்தி டயலாக் பேசினா எடுபடாது. கடைசி காலத்துல அடக்க ஸ்தலத்துக்கு போம்போது கூட நமக்கு பணம் அவசியமா தேவை. அப்ப கூட நம்ம கையில பணம் இல்லன்னா, அடுத்தவன் தான் செலவு பண்ணுவான். அதுக்கும் பணம் தேவை. உலக வாழ்க்கைக்கு பணம் இன்றியமையாதது. இன்னொன்னு, யார்கிட்ட பணம் சேரும் தெரியுமா? உங்க பாக்கெட்ல இருக்க பணம் என் பாக்கெட்டுக்கு வரணும்னா கொஞ்சம் புத்தி வேணும். அந்த பணம் நம்மகிட்ட சேர்த்து வைக்கிறதுக்கு சேரணும். சேமிப்பில சேரணும்னா அதுக்கு ஒரு புத்தி வேணும். அத நியாயமா செலவு பண்றதுக்கு ஒரு புத்தி வேணும். நியாயம்னா என்ன? அனாவசிய செலவுகள். அ சிக்கனம் சொல்றேன். கஞ்சத்தனம் சொல்லல. நியாயமா செலவு பண்றதுக்கு ஒரு மூளை வேணும். புத்தி வேணும். அது மட்டும் இருந்தா பத்தாது. விதி, தலை எழுத்து, நசீபு அது இருந்தா தான் நம்மகிட்ட அந்த பணம் சேரும். அது மட்டும் இல்லங்க. இறைவனோட அருள் இருந்தா தான் அந்த பணம் வரும், சேரும், நம்ம அனுபவிக்க முடியும். இல்லன்னா, "பணம் என்னடா பணம், குணம் தானடா நிரந்தரம்ன்னு" சொல்லிட்டு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான்.